அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பிரியாணி ஸ்பெஷல் பிரிஞ்சால் கிரேவி. அதாவது நாங்கள்லாம் கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லுவோம் பிரியாணிக்கு. சைடிஷ்ஷு அந்த ரைத்தா இல்லைனா கத்திரிக்காய் சட்னி. அது பிரியாணிக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த ரெண்டும் மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, வீட்டு ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷனு எது இருந்தாலும் பிரியாணின்னு ஒன்று போட்டாலே இந்த ரெண்டு சைடிஷ்ஷும் இருக்கும். ஆனால் இது கத்திரிக்காய் கிரேவின்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். நல்லாயிருக்கும். அந்த காரம், சாரம், புளிப்பு, அந்த வெந்தயம் போடுறதோட அந்த கசப்பு, அந்த எல்லாமே அந்த டேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து வரும். புளிப்பு, காரம், கசப்புன்னு சொல்லிட்டு வரும். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி இதில் நான் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம், எள்ளு, உங்கள் கருப்பு எள்ளு கிடச்சாலும் சரி, வெள்ளை எள்ளு கிடச்சாலும் சரி. இதெல்லாம் நான் சும்மா தோராயமாகவே போடலாம். நிறைய போட்டு அப்படிலாம் கிடையாது. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நல்ல எண்ணெயில் தான் செய்யணும். ஸோ இதை நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக அரைச்சி வச்சுருங்க. கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் அந்த காம்பு சைடு கட் பண்ணாமல் ஆப்போசிட் சைடு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு 50-60% குக் பண்ணால் போதும். இது நம்ம கிரேவி இந்த மாதிரி குக் பண்ணி வச்சிட்டோம்னா இது கூட உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த பாருங்கள் கலர் இந்த சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்குங்க. அப்புறம் கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை போட்டு பொரிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டு பொரிச்சிட்டு, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன் இல்லையா, மீடியம் சைஸு, அது கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கூட கட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். இது கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி கூடையாக எடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நான் தக்காளி அதிகமாக எடுப்பேன், சரி வெங்காயம் அதிகமாக எடுப்பேன், தக்காளி கம்மியாக எடுப்பேன். இதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் வெங்காயத்தோட. ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட உப்பு போட்டுட்டு வேக வைக்கணும். தக்காளி போட்டாலே உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் மூடி தாங்க வேக வைக்கிறேன். அப்போ தான் டக்குனு அந்த குழன்னு அந்த எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ பார்க்கும்போதே அந்த கத்திரிக்காய் சாப்பிடணும் போல் இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். மூடி வதக்கும் போது, நம்ம மூடும்போது அந்த தண்ணி வருது பாருங்கள், அதுலேயே நல்லா குக் ஆகும். இதில் 3/4 டீஸ்பூன் தனியா, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு தக்காளி வெங்காயம்லாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அது ஒரு தனி ஸ்டெப்பு. கத்திரிக்காய் 2வது வேக வச்சு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது 2வது ஸ்டெப்பு. 3வது இந்த மசாலாலாம் செஞ்சுருக்கலாம், இது 3வது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் அந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம புளி ஊற வச்சு தண்ணி இருத்தி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றுங்க நல்லா திக்காக. இவ்வளோ இந்த மசாலாவுக்கு ஃபுல்லாகவே நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கம்மியாக போட்டு, இந்த நீங்கள் ஸ்பூன் டேஸ்ட்டெல்லாம் அந்த அளவு பார்த்தீங்கன்னா கஷ்டம். கண்ணு பார்த்து கை வேலை செய்யணுன்னு வாங்கல, அந்த மாதிரி நீங்களே இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த 3 ஸ்டெப்பு தாங்க வேலையே இதுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எள், வேர்க்கடலை, வெந்தயம், இந்த 3த்தையும் இந்த மசாலா இதில் அரைச்சி பேஸ்ட் இதில் போட்டு சேர்த்துருங்க. இப்போயே அந்த லுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ அது கூட நல்லா இன்னும் அந்த 50% 60% தானே கத்திரிக்காய் வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் மீதி எல்லாம் குக் ஆகிடும். நான் கொஞ்சம் தயிர், நான் கரம் மசாலா போடலைங்க. எனக்கு கரம் மசாலாவும் இந்த இது இப்போ தாங்க இதெல்லாம் இந்த கரம் மசாலான்றலாம் 5-6-7 இயர்ஸாக தான் இந்த கரம் மசாலான்ற இது பிரியாணி பவுடர் தனியாக அரைச்சி போடுறது இப்படிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லேயே நாங்கள் எல்லா சமையலுமே செஞ்சுருவோம். ஸோ போடுறவங்க போட்டுக்கோங்க, கரம் மசாலா டேஸ்ட் வேணும். நான் தயிர் போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு 3வது ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. இதுதான் வேலையே.
கத்திரிக்காய் பாருங்கள் என்ன கிண்டுனாலும் உடையாது. ஏன்னா நம்ம வதக்கியிருக்கோம், நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா. உப்பு இருந்தாலே வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். மசாலாலாம் உள்ளே ஊறி டேஸ்ட் பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 3 மெத்தடு தான். நான் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஈஸியாக சொல்கிறேன். அந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை. நல்லா குழக்கலாம் அந்த அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் எடுத்து வச்சு பிரியாணியை பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு பிடி எப்பயுமே அதிகமாக போகும். நல்லா சாப்பிட்லாம். ஃபுல் மீல்ஸ் அப்படின்றது. இந்த மாதிரி அந்த கத்திரிக்காய் குழஞ்சும் இருக்கணும், உடையவும் கூடாது. உடஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம உடச்சி தான் வாய் உள்ள போட போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை உடஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.